விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பார். அவருடன் தேவகுரு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள். சூரிய பகவானின் ஸ்தானத்தால் உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் பணி பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து ஆறுதல் மற்றும் சில நல்ல வெகுமதிகளை பெறலாம். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் புதிய ஆர்டர்களை பெறலாம். இருப்பினும், நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டாளிகள் இருந்தால் கவனமாக இருங்கள். ஏனெனில் அவர்களில் சிலர் உங்களை எதிர்க்க முயற்சி செய்யலாம். உங்கள் மனம் அங்கும் இங்கும் அலைந்து திரிவதால் படிப்பில் ஆர்வம் குறைவீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்த்த பிறகு நீங்கள் அதிக உணர்ச்சிவசப்படுவீர்கள். மன உளைச்சல் உங்களை மூழ்கடிக்க விடாதீர்கள். எந்த வகையான போதை பழக்கத்திலிருந்தும் விலகி இருங்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் அமர்வதால் குடும்பத்தின் பொறுப்பு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையை சார்ந்திருக்கும். அவர் நன்றாக நடந்து கொண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை அனைவருக்கும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. யாரோ ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியை பெறலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒற்றுமை நிலவும். சில விஷயங்களில் உங்கள் காதலியுடன் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்களுக்குள் தகராறும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அன்பின் ஆசை உங்கள் சுற்றுலாவுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். அதனால் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருந்தால், உங்கள் கருத்தை அன்பான நிலையில் விளக்க முயற்சிக்கவும். திருமணமானவர்களை பற்றி பேசுகையில், 7வது வீட்டில் வியாழன், சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் உங்கள் வாழ்க்கை துணை அன்பால் நிரப்பப்படுவார். உங்கள் பங்குதாரர் உங்களை மதிப்பார், நேசிப்பார். அவர் உங்களுடன் ஒவ்வொரு பொறுப்பையும் சுமக்க விரும்புவார். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்தவர் என்று அவர் உணருவார். அவர் உங்களுடன் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார் மற்றும் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் முதல் வீடு, 3ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும். இதனால் பணத்தட்டுப்பாடு உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜீரண சக்தியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை மற்றும் பருவகால ஏற்ற இறக்கங்கள் போன்றவற்றால் ஏற்படும் நோய்கள் உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பஜ்ரங் பானை ஊத்த வேண்டும். For more updates, subscribe our channel.